ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், காலித் ரஹ்மானோட ஆலப்புழா ஜிம்கானான்ற மலையாள படம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இதில் நஸ்லன் தான் மெயின் லீடர் நடிச்சிருக்காரு. இந்த படத்தில் வேர்வியம் போராட்டங்களுமா இருக்கிற டீனேஜ் பசங்களோட கம்மிங் ஆஃப் ஏஜ் கதையை தான் ஜாலியாக சொல்லியிருக்காங்க. இதோட கதையில் ஜோஜோவும் ஃப்ரெண்ட்ஸ் குரூப்பும் +2ல் ஃபெயில் ஆகிட்டு அடுத்து என்ன பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்போ ஒரு சாதாரண விஷயத்தில் மூக்க நுழைச்சு ஒரு ஸ்டேட் லெவல் பாக்ஸர் கிட்ட குத்து வாங்கின உடனே தான் நம்ம ஹீரோவுக்கு பல்பெரியுது. நமக்கு இவ்வளோதான் மார்க் வாங்க முடியுது, பேசாம ஸ்போர்ட்ஸ் கோட்டாவிலேயாவது கெரிஸ் மார்க் வாங்கி ஷார்ட்கட்டில் படிப்பை முடிச்சிடலாம்னு நினைக்கிறான். அந்த நம்பிக்கையில் எல்லாரும் பாக்ஸிங் கத்துக்க முடிவு செய்றாங்க. இந்த முடிவு அவங்களோட வாழ்க்கையை மாற்றக்கூடிய சம்பவம் நடக்க போகுதுன்னு அப்ப தெரியல. இதுல பாக்ஸிங் வரதால கிளைமேக்ஸ்ல ஒரு பெரிய லெவல் பாக்ஸிங் டோர்னமெண்ட்ல எல்லாத்தையும் கடந்து நம்ம ஹீரோ ஜெயிக்கிற மாதிரியா இருக்க போதான்னா இல்ல. அதுக்கு பதிலா இந்த படம் நீங்க குள்ளமா இருந்தாலும் சரி, ஓரம் கட்டப்பட்டவரா இருந்தாலும் சரி, அவங்களுக்குள்ள இருக்க சக்தியை தெரிஞ்சுக்கிற ஒரு நுணுக்கமான பயணத்தை தான் சொல்ல வருது. இந்த ஜேர்னி ஜிம்கானா ஸ்கூல்ல இருந்து ஆரம்பிக்குது. கேரக்டருங்க நிறைய வந்து போகுது. சின்ன சின்ன சம்பவங்களா இருந்தாலும் தாக்கத்தை ஏற்படுத்துது. ஒரு ஃபோக்கஸ் இல்லாத பாய்ஸ் ஜெனரேஷனை அப்படியே கண்ணாடி மாதிரி நம்ம கண் முன்ன வைக்குது. இதுல இந்த பாய்ஸுங்களுக்கு நடுவில் இருக்கிற அண்டர்ஸ்டாண்டிங், அவங்க ஃபேமிலியோட அப்ரோச் எல்லாம் ரொம்ப லைட்டா சிரிப்பை வர வைக்குது. ஜோஜோ ஜான்சனா நஸ்லன் சிறப்பாக நடிச்சிருக்காரு. போஸ்டர்ல பார்த்த அவரோட பிசிக்கல் டிரான்ஸ்ஃபர்மேஷனை கதையில கொண்டு வந்து ஏமாத்தல. அவரை பெரிய பாக்ஸரா காமிக்கல, சும்மா வாய் உதார் விடுறவர் தான். இதுதான் அவரோட பிளஸும். இவர் கூட வர அத்தனை யங்ஸ்டர்ஸையும் குறை சொல்ல முடியாது. படம் நல்லா இருக்கிறதுக்கு இதுவும் ஒரு காரணம். சில லேடி பாக்ஸஸும் கலக்குறாங்க, குறிப்பா டான்சிங் ரோஸ் மாதிரி பண்ணவர். ஆனா எனக்கு ரொம்ப பிடிச்சது தலையில கலர் அடிச்சிட்டு இருக்கிற செருத்து கேரக்டர். குள்ளனா சொன்னீங்கன்னு டிஸ்ட்ரிக்ட் பாக்ஸரே எதிர்த்து நின்னது சூப்பர். அந்த ஃபைட்டை அற்புதமா கோரியோகிராஃப் பண்ணியிருந்தாங்க. ஆனா இந்த தீபக் கேரக்டர் வின்னிங் இடத்துல இருந்துட்டு அப்படி பண்ணதை ஏத்துக்க முடியல. கதையில ஒரு ட்விஸ்ட் வேணும்னு அப்படி பண்ணிருக்கலாம். இதுல பாக்ஸிங் சீக்வன்ஸ் எல்லாம் நம்ம பக்கத்துல பாக்குற உணர்வை கொடுக்குறாரு கேமராமேன். ஆனா எங்கேயுமே அவ்வளவா பிளட்டை பார்க்க முடியாது. அதுக்கு பதிலா நல்ல ஃபன்னும் சந்தோஷமும் தான் நிறைஞ்சிருக்கு. இதுல பிஜிஎம்மும் வர சாங்ஸும் இந்த கதைக்கான மூடுக்கு கரெக்டா ஜெல் ஆகுது. இதோட பெரிய பலமே வழக்கமான எதிர்பார்ப்புல விழாத மாதிரி பார்த்துக்கிட்டது தான். என்னை பொறுத்தவரை இந்த ஆலப்புழா ஜிம்கானா குரூப் பெருசா மாறதுக்கான ஒரு ஹிண்டோட முடிச்சதுக்கு பதிலா வழக்கமா இருக்க மாதிரி ஜெயிக்க வச்சு ஒரு ஹை ஃபீலிங்ல முடிச்சிருக்கலாம். ஆனா கோச்சோட சேர்ந்து இறங்கி துவம்சம் பண்றதும் நல்லா தான் இருந்தது. ஒட்டு மொத்தமா இது ஒரு நல்ல என்கேஜிங்கான வாட்ச். தியேட்டர்ல பார்க்க வேண்டிய படம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே போல இன்னொரு சுவாரஸ்யமான பட விமர்சனத்தோட சந்திக்கிறேன். இந்த விமர்சனம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உடனடியாக லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.